வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா ஸ்கோப், வேரியபிள் ஸ்கோப். சரிங்களா? ஸோ ஒரு 2 விதமான ஸ்கோப்பு வந்து முக்கியமான ஸ்கோப்பு 2. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து குளோபல் ஸ்கோப்பு, இன்னொன்று வந்து லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இதில் என்னென்னா ஒரு app.js சொல்லி ஒரு ஃபைல் இருக்குது. index.html இது உள்ள எதுவுமே கிடையாது, வெறும் மொட்டையாக எம்டி பாடி தான் இருக்குது. இது உள்ள இந்த app.js வந்து லிங்க் பண்ணியிருக்கேன் சும்மா ரன் பண்ணுறதுக்காக. சரிங்களா? சரி, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு வேரியபிள் செட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நேம் அப்படி சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு வந்து நான் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போது இதை வந்து நான் லாக் பண்ணுறேன். என்ன வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன வரும்? இந்த நேம் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ இதை அப்படியே சேவ் பண்ணிட்டு இந்த இண்டெக்ஸில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே வரல. அதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கன்சோலில் பார்க்கலாம் என்ன இருக்குது, உதயா அப்படிங்கிறது நமக்கு வருது. சரி, ஓகே. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா குளோபல் ஸ்கோப்புங்க. சரிங்களா? அதாவது குளோபல் ஸ்கோப். இதை ஏன் நம்ம வந்து குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம்னா, இது வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே டிஃபைன் பண்ணப்படவில்லை, சும்மா மொட்டையாக வெளியில் தான் கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம வந்து எங்கே வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த app.js ஃபைல் உள்ள நம்ம எங்கே வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்திற்கு ஒரு ஃபங்க்ஷன் போடுறேன், சும்மா மை ஃபங்க் அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் உள்ள நான் இதை யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் ஃபஸ்ட் நேம் வந்து லாக் பண்ணி காட்டுறேன். என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் அதே தான் வருதுங்களா? இந்த ஃபஸ்ட் நேம் வருது. இது எங்கே போச்சுது? இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தானே இது வந்து ரன் ஆகும். ஸோ மை ஃபங்க் இதை வந்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 தடவை உதயான்னு வருது. சரிங்களா? 3வது லைன்லேயும் 5வது லைன்லேயும் பிரிண்ட் ஆகுது. ஸோ இது ஒன்று 3வது லைன், இது வந்து 5வது லைன். சரி, இது வந்து குளோபல் ஸ்கோப். இப்படி நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷன் உள்ளேயும் நம்ம டிஃபைன் பண்ணல அப்படின்னா இதை நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் குளோபல் ஸ்கோப். சப்போஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஒரு வேரியபிள் வந்து நான் வந்து சும்மா செகண்டுன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஹாய் அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செகண்டுங்கிற வேரியபிளை வந்து நான் இந்த ஃபங்க்ஷன் உள்ளே டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால என்னால் இது உள்ளே மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். இது வெளியில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து உள்ளே யூஸ் பண்ணி பார்க்கலாம். செகண்டு இப்படி யூஸ் பண்ணலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரியாக பிளராக இருக்குது. ஏன்னா இது வந்து நீ டிக்ளேர் பண்ணியிருக்க ஆனால் எங்கேயுமே யூஸ் பண்ணலடா அப்படின்னு சொல்லியிருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வந்து அதை வந்து உள்ளே யூஸ் பண்ணி பார்க்கலாம் செகண்ட் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தேன் அப்படின்னா ஹாய்ங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஏன் வந்து பிரிண்ட் ஆகுது? ஃபஸ்ட்டு இந்த கன்சோல் இது பிரிண்ட் ஆகுது, ரெண்டாவது இந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு ஒன்றுமே பண்ணாது. சரிங்களா? ஏன்னா இது வெறும் டெஃபினேஷன் தான். இந்த இடத்துல தான் கால் பண்ணுறோம். கால் பண்ணோடனே உள்ளே வருது, செகண்டுன்னு சொல்லி ஹாய்ன்னு சொல்லி அதில் போய் ஸ்டோர் ஆகுது. வாய் ரொம்ப எனக்கு லோட் ஆகுது. இப்போ வந்து செகண்டுங்கிற வேரியபிள் வந்து பிரிண்ட் ஆகுது, ஹாய்ங்கிற பிரிண்ட் ஆகுது. அப்புறம் ஃபஸ்ட் நேம் எங்கே இருக்குது, இது குளோபல் வேரியபிள், அதனால் இங்கேயும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். சரி, சப்போஸ் வந்து நான் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்தோ இது உள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது உள்ளே போட்டேன் அப்படின்னா இந்த செகண்டுங்கிறது வேல்யூ எனக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வேல்யூமே வராது. செகண்ட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுது. இந்த இடத்துல பாருங்கள் பிளர் ஆயிடுச்சு. அதே தான், இதை நீ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஆனால் எங்கேயுமே யூஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இதை வந்து நாம் வந்து வெளியில் யூஸ் பண்ண முடியாது. இது இந்த ஸ்கோப்புக்கு உண்டானது, இதுக்குள்ளே மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் எனக்கு இந்த செகண்டுங்கிறத வந்து நான் வெளியிலையும் யூஸ் பண்ணணும்டா அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் இன்னொரு குழப்பங்கள் வரலாம். நான் இதை ரிட்டர்ன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். செகண்டுங்கிறத ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம் இல்லையா, இந்த இடத்துக்கு தான் இந்த ரிட்டன் வேல்யூ வந்து நமக்கு வரும். இது ஏன் பிளர் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிட்டனுக்கு அப்புறம் நீங்கள் கொடுக்குற எந்த லைனுமே வேலிட் கிடையாது. சரிங்களா? அதனால் இதை எடுத்து விட்டுறலாம். இப்போ இந்த மை ஃபங்க்ஷனுக்கு தான் எனக்கு என்ன வேல்யூ வரும், இந்த செகண்டுங்கிற வேல்யூ ரிட்டன் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த செகண்டுங்கிறத நான் இன்னொரு இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த நியூ வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். நியூ வேல்யூ இதையும் பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ வந்து நியூ வேல்யூவில் என்ன இருக்குது, ஹாய்ங்கிறது இருக்குது இல்லையா? இந்த ஹாய் தான் இங்கே இருக்குது, இதை தான் ரிட்டர்ன் பண்ணுறோம், இதை தான் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ரெண்டாவது இந்த செகண்டுங்கிறது, இந்த செகண்டுங்கிறதுல வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக செகண்டுங்கிறத நம்ம இது உள்ளே தானே டிஃபைன் பண்ணியிருக்கோம், அதனால் இதில் வேல்யூ வராது. சரிங்களா? ரிட்டர்ன் பண்ணால் வேல்யூ வரும். இப்போ நம்ம பார்க்கலாமா? இப்போ மாதிரி ஹாய்ங்கிறது வருது, எங்கே வருது, 10வது லைனில் வருது. 10வது லைன் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அதாவது இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண இந்த செகண்டுங்கிற வேல்யூ நம்ம இங்கே வாங்குகிறோம், அதை இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஃபைன். ஆனால் இங்கே டிக்ளேர் பண்ண ஒரு வேரியபிளை இந்த ஸ்கோப்பை விட்டு வெளியில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வராது. சரிங்களா? சரி, இப்போ எனக்கு இந்த செகண்டுங்கிற வேல்யூவை நான் வந்து வெளியில் பிரிண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் துடிக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம்? ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த வேரை வந்து கட் பண்ணிடுங்க. இங்கே டிக்ளேர் பண்ணாதீங்க, குளோபலாக டிக்ளேர் பண்ணுங்க. வேர் செகண்டு சும்மா டிக்ளேர் மட்டும் பண்ணிடுங்க, வேல்யூ எதுவுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் அதோட வேல்யூவை நான் இது உள்ளே கொடுத்துட்றேன், அவ்வளோதானே. இப்போ இது வந்து ஒரு குளோபல் வேரியபிள் தான், இதுவும் ஒரு குளோபல் ஸ்கோப் தான். அதனால் இதை நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்டோட வேல்யூ என்னது, ஹாய், அது வருதுங்களா? ஸோ இதுதான் வந்து வேரியபிள் ஸ்கோப்பு. இது ரொம்ப முக்கியமானது. இதை நல்லா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.